12th Maths Chapter 7ல Exercise 7.2ல Important Sum Question number 10. Question கவனிங்க. Show that the two curves x square minus y square equal to r square and xy equal to c square where c comma r are constant cut orthogonally. Solution. இப்போ இது ஆர்த்தோகனல் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு கர்வ் உடைய ஸ்லோப்பை கண்டுபிடிக்கணும். அப்படி ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஒரு முறை கொடுத்துருக்கிற கர்வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாவே ஸ்லோப் கிடைச்சிரும். ஆனால் இதுக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால் என்ன பண்ணுறோன்னா லெட் x1 y1 be the point of intersection. அதாவது இந்த ரெண்டு கர்வும் இன்டர்செக்ட் பண்ணுற அந்த பாயிண்ட்டை x1னும் y1னும் நான் அசியூம் பண்ணிக்கிறேன். அப்படி அசியூம் பண்ண பிறகு the first curve என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, x square minus y square equal to r square. இங்க r square constant. x பொறுத்து ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. x பொறுத்து ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா x square என்ன கிடைக்கும், 2x minus y square டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா அதனுடைய பவர் ஃபர்ஸ்ட் ரெடியூஸ் ஆகும் 2y. y டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா dy by dx. that's equal to கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணும் பொழுது 0. இந்த 2x நீங்கள் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போங்க. என்னாகும், மைனஸ் 2y இன்ட்டு dy by dx தட்ஸ் ஈக்குவல் டு 2x அங்கே போச்சுன்னா மைனஸ் 2x. இங்கே மைனஸ் 2க்கு மைனஸ் 2 அப்படியே டைரெக்டாக கேன்சல் பண்ணிக்கோங்க. இங்கே மைனஸ் 2க்கு மைனஸ் 2 டைரெக்டாக கேன்சல் பண்ணிவிடுங்க. கேன்சல் பண்ணோன்னே என்ன வரும், இங்கே y dy by dx தட்ஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் 2 கேன்சல் ஆகிறதால வெறும் x நமக்கு கிடைக்கும். அப்போ y இன்ட்டு dy by dx ஈக்குவல் டு x. இந்த y மல்டிபிள் இருக்குது, அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா x by y, அதாவது dy by dx ஈக்குவல் டு x by y நமக்கு கிடைக்கும். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை வந்து நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம் x1 y1, அதை அப்படியே எடுத்துக்கோங்க. அட் x1 y1 dy by dx தட்ஸ் ஈக்குவல் டு xோட வேல்யூ x1, yோட வேல்யூ y1. அப்போ ஃபைனலாக நமக்கு ஃபர்ஸ்ட் கர்வ் உடைய ஸ்லோப் m1 that's equal to x1 by y1. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லோப் நமக்கு கிடைச்சிச்சு m1 வேல்யூ. நெக்ஸ்ட் செகண்ட் கர்வ் எடுத்துக்கோங்க. செகண்ட் கர்வ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, xy that's equal to c ஸ்கொயர். இதை எக்ஸை பொறுத்து ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸும் ஒய்யும் மல்டிபிள் இருக்குது, 2 வேரியபிள் மல்டிபிள் இருக்கும்போது யூவி ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அதுக்கான ஃபார்முலா யூவி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு u dash v plus u v dash. இங்க u x வேல்யூ ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணா x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 into v வேல்யூ y plus again u வேல்யூ x அப்படியே எடுத்துக்கிட்டு v ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. v வேல்யூ இங்க y டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx that's equal to constant c ஸ்கொயரை டைரக்டா டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0வா மாறிடும். இப்போ ஃபைனலா 1 into y, இந்த y நீங்க ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனீங்கன்னா x into dy by dx, y நீங்கள் அங்கே மாறும் பொழுது மைனஸ் y மாறும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் dy by dx that's equal to minus y by x. மைனஸ் y by x. இப்போ நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனுக்கு என்ன பாயிண்ட் எடுத்தோமோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அட் x1 comma y1 that comma dy by dx that's equal to இப்போ எக்ஸை ஒய்யை ரீப்ளேஸ் பண்ணுற வேல்யூ என்னென்னா y1 பை இங்கே எக்ஸுக்கு x1. இப்போ செகண்ட் ஸ்லோப் அதாவது m2 தட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் y1 பை x1. ஏற்கனவே m1 வேல்யூ கிடைச்சிடுச்சு. இப்போ m2 வேல்யூ மைனஸ் y1 பை x1. கொஸ்டினில் நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஆர்த்தோகனலி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்த்தோகனலின்னா ஒன்றுமே இல்லை, ரெண்டு ஸ்லோப்பை ப்ராடக்ட் பண்ணும்போது மைனஸ் 1 வந்தாக்கா அந்த two curve are perpendicular. அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா m1 into m2. m1 வேல்யூ ஏற்கனவே கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா x1 by y1. m2 வேல்யூ இங்கே பாருங்க என்ன இருக்கு, மைனஸ் y1 by x1. இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும் பொழுது x1க்கு x1 கேன்சல், y1க்கு y1 கேன்சல் ஆகும்போது மைனஸ் 1 கிடைக்குது. அப்போது m1 m2 that's equal to minus 1. so in general m1 m2 equal to minus 1 அப்படி நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்குதுன்னா அந்த two curves are perpendicular.
இப்போ டூ கர்வ்ஸ் பர்பண்டிகுலராக இருக்குன்னா இங்கே அதை ஆர்த்தோகோனலி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபைனலாக த டூ கர்வ்ஸ் கட் ஆர்த்தோகோனலி. ஸோ பர்பண்டிகுலராக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.